நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் இரண்டாவது நாளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லையை மட்டுமல்லாது தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய கொலை வழக்குன்னு சொல்ல போறதா இருந்தா, போன மாதம் நெல்லையில நடைபெற்ற கவின் ஆணவ கொலை வழக்கு. தன்னோட சக வகுப்பு தோழியான சுபாஷினியை காதலிச்ச ஒரு விவகாரத்துல சுபாஷினியோட தம்பி ஹர்ஷித்தால அவர் சுஜித்தால கொலை செய்யப்பட்டாரு. இது தமிழகம் முழுவதும் ஒரு பலத்த அதிர்வலை ஏற்படுத்திய சூழ்நிலையில இந்த வழக்கானது சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து சிபிசிஐடி அவங்க தந்தை, தாய், அதே மாதிரி பையன் 3 பேரையும் கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல பலமுறை மனுவிட்டு அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் மாலை 6 மணி அளவுல ஹேமா அப்படிங்கிறவங்க, நீதிபதி ஹேமா அப்படிங்கிறவங்க 2 நாள் சிபிசிஐடி கஸ்டடியில் கொடுத்தாங்க. இதனை அடுத்து நேற்று முன்தின இரவு 2 பேருமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் சிபிசிஐடி குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவுக்கு மாற்றப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் எப்ப நடந்தது, என்ன ஏதுங்கிறது உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் தந்தை மகன் இருவரிடமே வெவ்வேறு கோணங்கள்ல விசாரிக்கப்பட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சிபிசிஐடி அலுவலகத்திலே தந்தை ஒரு புறமும் அதே கேள்வியை மகன்கிட்ட கேட்கும்போது மகன் என்ன மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருவத்தையும் வெவ்வேறு அறைகளில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இதை ஏற்கனவே இந்த கொலை குறித்து விசாரிப்பதற்காக சென்னையிலிருந்து சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர் நேற்று வந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது அதன் விசாரணையானது நடைபெற்று இருக்குது. ஏற்கனவே நேற்று அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற பகுதியான கேடிசி நகர் பகுதிக்கு அழைத்து சென்று அந்த கொலையை எப்படி பண்ணினாரு அப்படிங்கறத ஏற்கனவே சுஜித் அப்பட்டமா நடித்து காட்டிய ஒரு நிலையில தற்போது மீண்டும் விசாரணையான துவங்கி இருக்குது. இன்று மாலை 6 மணிக்குள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்போ அவங்க கிட்ட தொடர்ச்சியாக விசாரணையானது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இதன் முடிவில் இன்று மாலை 6 மணிக்குள் அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார். அதாவது மாவட்ட நீதிமன்றம், முதன்மை நீதிமன்றம், 2வது நீதிமன்றத்துல அவர் ஒப்படைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.